சேலம் முதல் அக்ரஹாரம் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 1008 எலுமிச்சை பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டதும் உற்சவர் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறிய அலங்கார வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவில் மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் வீராணம் அருள்மிகு ஸ்ரீ மூக்கார காளியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசை மகாலய அமாவாசையை முன்னிட்டு மூலஸ்தானம் முழுவதும் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பாக அலங்கரித்து அருள்மிகு ஸ்ரீ மூக்கரை காளியம்மனை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாக தாமரை பீடத்தில் வீற்றிருக்குமாறு நறுமண மலர் மாலைகளுடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் பிரம்மாண்ட கிரீடத்துடன் அழகாக காட்சியளிக்க அம்மனுக்கு நெய்வேதியம் படையல் இட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. வெளியே லட்சுமி நாராயணனை சிறப்பாக அலங்காரம் செய்து உற்சவர் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருக்கோடி தீபம் காண்பிக்கப்பட்டு ஆலயத்தை சுற்றி மேல தாளங்கள் முழங்க குடை பிடித்தவாறு சுற்றி வந்ததும் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. பின்பு உற்சவர் அம்மனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டவுடன் கோமாதா முன்னே செல்ல நாதஸ்வரம் மேலத்தாளங்கள் முழங்க உற்சவர் புறப்பாடு நடைபெற்றது. 4 திக்கிலும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அரளி பூக்கள் தூவி சிறப்பு பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி உற்சவருடன் வலம் வந்து சிறப்பாக வழிபாடு செய்தனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 3 சுற்று வலம் வந்ததும் உற்சவர் அம்மனை மூலஸ்தானம் எதிரே நிறுத்தி தேங்காய் பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்து தேங்காய் பூசணிக்காய் உடைக்கப்பட்டது. பின்பு ஈசல் சேவையுடன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவம் நிறைவு பெற்றதும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
கிளம்பிட்டோம். ஆமா அப்படியே நின்று சேலம் மன்னார்பாளையம் பிரிவு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிபராசக்தி பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் சரபேஸ்வரர் முன்பு ஹோமகுண்டம் முன்பு கலசம் வைத்து கலச பூஜை நடைபெற்றதும் ஹோமகுண்டத்தில் நறுமண திரவியங்கள் மூலிகை பொருட்கள் இட்டு வரமிளகாய் சேர்த்து யாகம் வளர்க்கப்பட்டது. நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் ஹோம குண்டத்திற்கும் கும்ப கலசத்திற்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் மூலவர் பிரித்திங்கரா தேவிக்கு அபிஷேகம் தொடங்கியது. பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சள், குங்குமம், அரிசி மாவு, விபூதி, சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசத்திற்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்று மூலவருக்கு கலாஷ் அபிஷேகம் செய்து புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நறுமண மலர் மாலைகள், கற்கள் பதித்த நகை ஆபரணங்களுடன் எலுமிச்சை பழ மாலையுடன் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் நெய்வேத்தியம் செய்து நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி உதிரி பூக்கள், குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் தேர்வீதி அருகே பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அங்காள அம்மனுக்கு மூலஸ்தானம் முழுவதும் வண்ண நறுமண உதிரி பூக்களால் அலங்காரம் செய்து மல்லிகைப்பூ மாலை தோரணமாக கட்டி அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசத்துடன் தங்க கிரீடம் அணிவிக்கப்பட்டு ஏலக்காய் மாலை, தாமரை மலர் மாலை அணிவித்து நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க அகோர வீரபத்திரருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து தாமரை மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். வெளியே உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு புடவை கட்டி பலவித நறுமண மலர் மாலைகள், கற்கள் பதித்த நகை ஆபரணங்களுடன் அழகாக கொலுவிருக்க செய்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் அகோர வீரபத்திரருக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். ஆலய கொடிமரத்தின் கீழ் நெய் விளக்கேற்றி வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் சந்தைப்பேட்டை அருள்மிகு சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரர் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரருக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள், வில்வ மாலை அணிவித்து அம்மனுக்கு நகை ஆபரணங்கள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து தனி சன்னதியில் அழகாக காட்சி அளித்த கருமாரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள், நறுமண மலர் மாலைகளுடன் வேப்பிலை வைத்து அலங்கரித்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வில்வ இலை, அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.